இப்ப நீங்க அடிக்கடி பேசும்போது வச்சு சொல்லுவீங்க. டாய்லெட் வந்து எங்க வைக்கக்கூடாது, செப்டிக் டேங்க் எங்க வைக்கக்கூடாது அப்படின்ற விஷயம். அதாவது வடகிழக்குல டாய்லெட் இருக்கக்கூடாது, வடமேற்குல செப்டிக் டேங்க் வைக்கக்கூடாதுன்னு. நெறைய பேருக்கு அதுவே ஒரு கன்ஃப்யூஷன் ஆகுது. இப்ப டாய்லெட்டும், செப்டிக் டேங்க்கும் ஒரே திசையில வைக்கலாமா? எந்த இடத்துல வைக்கலாம்? ஸோ அதுக்கு ஒரு சரியான விளக்கம் குடுத்துருங்கம்மா. நிச்சயமாங்கம்மா. அதாவது வடகிழக்குல நம்ம டாய்லெட் அப்படிங்கிறது வேண்டான்னு தான் சொல்றோம். ஏன்னா, வடகிழக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு லேசா ஒரு சுத்தமா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் இந்த டாய்லெட்டுங்கிறத அமைக்கிறதும் தவறு தான். அது தேவையும் இல்ல. ஒரு வீட்டுக்கு வடக்கு, கிழக்கு ஜன்னல்கள் வைக்கணும்னு சொல்றோம். அப்ப அந்த ஜன்னல்கள் மூலமா ஒரு கிழக்கு பக்கத்துலருந்து சூரிய வெளிச்சமும், வடக்கு பக்கத்துலருந்து ஒரு நல்ல காற்றோட்டமும் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரோகிராம்லயும் நம்மளோட நிகழ்ச்சியில சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி இப்ப டாய்லெட் அப்படிங்கிறத அமைக்கும் பொழுது, அந்த இடத்துல நமக்கு தவறான பலன்கள் தான் கிடைக்குது. இது எல்லாருமே அது யார் சொல்லியிருந்தாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுபோலவே செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது வடமேற்குல தான் போடணும். வடக்குல போடணும். ஆனா, மக்கள் என்ன பண்ணுவாங்க, இடமே இல்லன்னு சொல்லிட்டு வடமேற்கு, மேற்கு திசையில போடுவாங்க. இது பெரிய அடி வாங்க வச்சது. பிசினஸ்லாம் சரிஞ்சு சுக்கு நூறாயிருது அந்த இடத்துல. இது ஒரு விஷயம்னாலும், இந்த ஒரு வீட்டோட வடக்கு எத்தன டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து, கரெக்ட்டா ஒரு 22 டிகிரில தான் போடணும். அது நேரடியா நம்ம போய் பார்த்து, ஒரு செப்டிக் டேங்க மாத்தி அமைக்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி கர்ப்பப்பை பிரச்சனை சரியாகுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது.